இந்த வீடியோவில் உங்களுடைய யூடியூப் சேனலில் 1000 ரூபாய் முதலீடு செய்து எப்படி 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நான் சொல்ல போகிறேங்க. இந்த தலைப்பை கேட்டோன்னே இது என்னடா ஏதோ ஒரு புது விதமான ஸ்கேமா இல்லை எம்எல்எம்மா அப்படிலாம் உங்களுக்கு தோணலாம். வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் மாறும். இப்போது நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வியூஸ் வாங்கிறது, லைக் வாங்கிறது, கமெண்ட் வாங்கிறது இதெல்லாம் தவிர எப்படி உங்களுடைய பிஸ்னஸை யூடியூபுக்கு கொண்டு வரலாம், யூடியூப்லேருந்து எப்படி கிளைண்ட்ஸ் எடுக்கலாம், எப்படி நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்லிகிட்ருக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வாரம் உங்களுடைய ஃபோனுக்கு வரணும்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. இப்போ நான் அந்த மேட்ருக்குள்ளே நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண விரும்புகிறேங்க. நம்மளுடைய சேனலில் அடிக்கடி இந்த மாதிரி கமெண்ட் வரும். அதாவது நீங்கள் ஏன் பணம்னு நீங்கள் பேசுகிறீங்க, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, யூடியூப்பில் நம்ம பேஷனுக்காகத்தான் வீடியோ போடணும், நீங்கள் பணம்னு பேசுனீங்கன்னா நீங்கள் மணி மைண்டட்னு உங்கள்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, நீங்கள் டிரான்சாக்ஷனல் மைண்டு, இப்படிலாம் நிறைய கமெண்ட் வருங்க. இது பொதுவாகவே வரும். இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறமா நிறையா கமெண்ட்ஸுன்றது வருதுங்க. ஸோ அதை நம்ம ஏன் அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு நான் இதை அட்ரஸ் பண்ண போகிறேன். இது இந்த டாப்பிக்கு ரிலவெண்ட் இல்லை தான். உங்களுக்கு என்னுடைய ஸ்டோரி கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்குள்ளே போயிடுங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஓகே, நான் மதுரையில் இருக்கேங்க. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மளிகை கடையில் இருந்தேங்க. எங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் மளிகை கடை. எனக்கு அப்பாக்கு இல்லை, இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அப்பா இல்லை அப்படின்னா அம்மா இந்தளவுக்கு ப்ரொடக்டிவாக நம்மளை வச்சுருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தாங்க இருந்தாங்க. இப்போ நான் சொல்ல போகிறதுல எங்கள் அம்மாவை பற்றி நான் எந்த ஒரு வகையிலுமே குறைச்சி பேசலைங்க. அதாவது எங்கள் அம்மா தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி வரைக்குமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். அதாவது நான் என்னுடைய கடையில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கடையில் போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் தாத்தா கடையை ஆரம்பித்தார், எங்கள் அப்பா நடத்தினார். இப்போ நான் போகும்போது என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், இந்த கடையை நம்ம பெருக்கி இதோடைய கஸ்டமர்ஸை பெருசு பண்ணணும், இல்லை இன்னொரு பிரான்ச் போடணும், இப்படிலாம் எண்ணத்தோடு நான் போய் உட்கார்றேங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கலங்க. அதாவது நாங்கள் ஒரு பொம்மையாக இருந்தேங்க, சரிங்களா. எனக்கு ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. இங்கே கடையில் வேலை பார்க்குறவங்கள விட கம்மியான ஒரு சம்பளம் தான், மாதம் கொடுத்துருவாங்க. எனக்கு அப்போ கல்யாணம் ஆயிருந்தது, ஒரு பையன் இருக்கிறான், சரிங்களா. ஆனால் கடையில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஒரு கொள்முதல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கஸ்டமர்ஸ் கிட்ட விலையை கூட்டி விற்கிறதா இருக்கட்டும், குறைச்சி விற்கிறதா இருக்கட்டும், கஸ்டமர்ஸை பேசுகிறது கூட நீ இப்படி தான் பேசணும், இப்படிலாம் நீ பேசாத, என்ன நினைப்பாங்க, இதை கூட, அதாவது ஒரு கேமரா வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ரேக் வைக்கிறதா இருக்கட்டும், எதுலேயுமே என்னுடைய சேன்றது இருக்காது, என்னுடைய சொல்லுன்றது அங்கே இருக்காது, எடுபடாது. அங்கே நான் ஒரு லேபராக தான் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு நான் பையனாக அங்கே இல்லை, ஒரு லேபராக இருக்கேன். அப்போ நான் ஒன் டே நான் ரியலைஸ் பண்ணேன், மாதம் நம்ம சம்பளம் வாங்குகிறோம். இந்த சம்பளம் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக. ஒரு மாதம் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அடுத்த மாதம் 10% இன்க்ரீஸ் ஆகணும்ல, அப்போ தானே அது ஒரு முன்னேற்றம். இது அப்படியே இருக்குது. சரி, நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சண்டை வருது. சண்டை முத்தும் போது நான் இப்போ கடைக்கு வரல அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போகிறதுனா போ, நான் எங்கே போக முடியும், என்கிட்ட காசு இல்லை, நான் நடு ரோட்டில் தான் போய் நிற்கணும். அப்போ நடு ரோட்டில் நிற்கிறத விட இங்கேயே இருந்துருவோன்னு சொல்லிட்டு மானங்கெட்டு போய் நான் அங்கே உட்காந்துருந்தேங்க. அது என்னால் இருக்க முடியல. அங்கே ஏதோ ஒன்று பண்ணணும், நம்மக்கிட்ட கடை இருக்குது, ஆனால் நம்ம கண்ட்ரோலில் அது இல்லை. அப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன், கோச் பண்ணேன். இப்போ நான் சாப்பிட்ற அரிசியில் என்னுடைய பேர் இருக்குங்க. இப்போ நான் இந்த ஸ்டோரி மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்களே, அந்த சோறு போடுறது யாருன்னு பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்கணும்.
இல்லை உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு சோறு போடுறாரு அப்படின்னா அவங்க சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு யார் சோறு போடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும். உங்கள் பாஸ் தான் உங்களுக்கு சோறு போடுறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணுங்க. இப்போ என்னுடைய கேஸில் எடுத்துக்கோங்களேன், நான் என்ன சொல்ல வந்தேன், எனக்கு எங்கள் அம்மாவை விட்டுருங்க. எனக்கு ஒரு பாஸ் இருந்து, இல்லை நான் வந்து ஒரு பொண்ணாக இருந்து எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்து அப்படி கூட வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு யாராவது ஒரு ஆள் சோறு போட்டாங்கன்னா அவங்க சொல்கிறதாங்க கேட்கணும். அப்போ எனக்கு வந்து மாதம் மாதம் உனக்கு ஒரு அமௌண்ட் இருந்துச்சுங்க, இல்லாமல் இல்லை, நான் சோத்துக்கு வழி இல்லாமல் இல்லை. ஆனால் அதை மானங்கட்டு போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. மானங்கட்டு போய் சோறு திங்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. என்னுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணுன்றதுக்காண்டி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து கமெண்ட் வருதுல்ல, இந்த கமெண்ட் வர்றவங்க 3 விதமாக இருக்காங்க. இந்த 3 வகையில் தான் அவங்க இருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய லைஃப்பில் இருந்து நான் சொல்கிறேன், என்னுடைய ட்ரூத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ்டாக இருப்பாங்கள்ல. சரி, பாஸ்னால் திட்ட தான் செய்யணும், இல்லை புருஷன்னா அடிக்க தான் செய்யணும், அவங்க சொல்கிறதா நம்ம கேட்கணும், இல்லை அப்பா அம்மா சொல்கிறதானே கேட்கணும், அதான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிக்ஸடான சேலரியில் வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், ஒரு குழம்பு வச்சோம், தூங்கணும், இப்படி இருக்கிறவங்க தான் இந்த கமெண்ட் பண்ணுவாங்க. காசு முக்கியம் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். இல்லை அவங்ககிட்ட நிறைய காசு இருக்கலாம், காசை வந்து அவங்க நிறையா பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம வந்து 1000 2000 பேசுகிறோம்ல, நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகல அப்படின்னா 2 crores வந்து லாஸ் ஆயிரும் தம்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்களாக இருக்கலாம். அவங்களுக்கு பேஷன் தான் முக்கியம்னு சொல்லலாம். இவங்க 2 பேர். 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல், அதாவது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் செயலில் எதுவுமே ஈடுபட மாட்டாங்க. அந்த செயலில் ஈடுபடாமல் இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, காசு வந்துச்சு அப்படின்னா நம்ம கெட்டவனாக மாறிடுவோம், இல்லைனா காசு வச்சுருக்கவனையே கெட்டவனாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே காசு முக்கியம் இல்லை, காசு முக்கியம் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காசு நம்மளுக்கு தேவைங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவை இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். இப்போ சில பேர் என்கிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், உதவி பண்ணுற அளவுக்கு நான் வளரலைங்க, உதவி பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இந்த பணம்ன்றதை வந்து இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாத சம்பளத்தில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நெட் போட்டு என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு சொகுசில் இருப்பீங்க. ஒரு சம்பளம் இருக்கும், உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வந்துடுங்க. சாப்பாடு வந்தோன்னா வாய மூடிட்டு இருப்பீங்க. நம்மளுடைய லைஃப்பை ஈஸியாக்கிறதுக்கு இப்போ ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் இருக்குது, ஆர்டர் போட்டால் வரப்போகுது. 3 வேளைக்கு நம்மளுக்கு சாப்பாடு வந்துருச்சுங்க, அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் அது மானங்கெட்டு போய் சாப்பிட்றீங்களா, மானம் கெடாமல் சாப்பிட்றீங்களா அப்படின்றதான் அங்கே முக்கியம். இப்போ மானங்கெட்டு போய் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் சம்பாதிங்க. லைஃப் வந்து ஒரு இறக்கமே இல்லாமல் தாங்க இருக்குது. இப்போ என்னுடைய பையனுக்கு வந்து டைஃபாய்டு காய்ச்சல் வந்துச்சுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே எந்த அளவுக்கு நிலைமை இருக்கும்னு சொல்லுங்கள். இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒன்றுக்கும் நமக்கு வந்து பணம் ஆகுது. இப்போ வந்து ஒரு ரெண்ட்டுக்கு அது ஒரு 4 நாள் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு இன்ஜெக்ஷன்றாங்க, காலையில் ஒரு இன்ஜெக்ஷன், ஈவினிங் ஒரு இன்ஜெக்ஷன், எவ்வளவு செலவாகுது? அப்போ முடிச்சுட்டு வரும்போது ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியிருக்குங்க. இதுக்கு நான் யாரை போய் கேட்கலாம் சொல்லுங்கள்? பணம் இல்லாமல் அவங்க வைத்தியம் பார்ப்பாங்களா? நம்ம ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு தேவை வரும்போது தான் பணத்துடைய அருமை, சேமிப்புடைய அருமைன்றது தெரிய வருங்க. பணம்ன்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதாவது நீங்கள் பணம் வச்சுட்டு ஒரு 3 வேளை சாப்பாடுக்கான பணம், மாத சம்பளம் வாங்குறீங்க, இல்லை யாரோ உங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, அதை வந்து மானத்தோடு சாப்பிட்றீங்களா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்கள் பேர் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த டாப்பிக்கோட ரெலவெண்ட்டாக இல்லைனாலும் எனக்கு வந்து இதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் எழுதலான்னு தோணுச்சு. ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லி இங்கே நான் சொல்லிடுறேன். இதை தனியாக வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதனால் சொல்லிட்டு இப்போ நான் வந்து கண்டென்ட்குள்ளே வரேங்க. அது என்ன 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பாருங்கள், இங்கே நிறைய பேர் எனக்கு என்ன சேனல் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்றீங்க. எனக்கு வந்து சிலர் வந்து சமையல் சேனல், இல்லை கோலம் சேனல், கிட்ஸ் சேனல், அனிமேஷன் சேனல், பொலிட்டிக்கல் சேனல், சினிமா சேனல், இல்லை போலி டாக்டர் சேனல், இந்த மாதிரி சேனல்ஸாக வச்சுருக்கீங்க. இதிலலாம் வந்து வியூஸுக்கான வருமானம் வருமே தவிர உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. அப்போது நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுக்கு வீடியோ போடுங்க. அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்களா, அதுக்கு வீடியோ போடுங்க. உங்களுக்கு தொழில் தெரியலையா, தொழிலை கற்றுக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை உங்களுடைய பரம்பரை தொழில் இருக்கும்ல, அந்த தெரிஞ்ச தொழிலை மறுபடியும் ஆரம்பிங்க இப்படிலாம் சொன்னேன். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஐடியா நான் கொண்டு வந்திருக்கேங்க. இது என்ன ஐடியா அப்படின்னா, எங்களுடைய இங்கே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் வைப்னு ஒரு சேனல் இருக்குங்க. அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன மதுரையில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் ஃபுல்லாமே அவங்க கவர் பண்ணுவாங்க. முதல்ல நான் அதை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்து அனலைஸ் பண்ணி அதோடைய ஏர்னிங்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது நீங்கள் எப்படி பண்ணலான்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சேலமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து சேலம் அப்டேட்ஸ் இல்லை சேலம் 360 டிகிரி அப்படின்னு ஒரு நேம் வச்சுட்டு, இப்போ அதில் நீங்கள் வீடியோ எப்படி போடலான்னா, ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கு மட்டும் போடுங்க. இப்போ உதாரணமாக இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை நீங்கள் கவர் பண்ணி போடலாம். எத்தனையோ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு சேலமில் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி போடலாம். முதல்ல ஃப்ரீயாக கவரேஜ் பண்ணுங்கள், அதுக்கடுத்து காசு சார்ஜ் பண்ணுங்கள் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா அந்த வீடியோ காமிச்சு இங்கே பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் எடுத்துருக்கோம், இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய சேனல்ன்றது ஒரு லோக்கல் கைடாக இருக்கணுங்க. எப்படி வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர் வரும், இப்போ ஒரு மதுரைனா மதுரைக்கான நியூஸ் பேப்பர் வரும், அது மாதிரி நீங்கள் ஒரு லோக்கல் கைடாக உங்களுடைய சேனல், அதாவது சேலமில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய சேனலில் அப்டேட்ஸ் பார்க்கணும். இந்த வாரம் என்னையா நடக்குது சேலத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய சேனலை வந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கணுங்க. முதல்ல ஒரு செக்மெண்ட் படி போங்க. இப்போ நான் சொன்னேன் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். இப்போ இந்த மதுரையிலே வந்து ஒருத்தவர் ரெண்டல் ஹவுசஸ்ஸு இல்லை லேண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறாருங்க. இது பாருங்களேன் எவ்வளோ ப்ராஃபிட்டபுளான ஒரு நிஷ். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கவரேஜ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், ஒரு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறதா சொன்னார். இப்போ வந்து கண்டிப்பாக அவருடைய சேனல் வளர்ந்ததற்கு ஒரு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவார் வீடியோ எடுத்துறதுக்கு மட்டும். அது இல்லாமல் ஒரு வீடை விற்றுட்டாரு இல்லை ஒரு இடத்த விற்கிறாரு அப்படின்னா 1% கமிஷன் வாங்கிக்கிறாருங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எப்படி வீடியோ எடுக்கிறது, இல்லை அவங்களுக்கு வந்து இது எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணணுமே. இப்போ நியூஸ் பேப்பரில் கொடுத்தோம்னா அது எல்லாருக்கும் போகும், நியூஸ் பேப்பர் பார்க்குறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, உங்கள் ஊரில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கவர் பண்ணலாங்க. ஒரு பொருட்காட்சி போடுறாங்க, இல்லை வந்து ஒரு ஹோம் சம்மந்தமான எக்ஸிபிஷன் போடுறாங்க, இல்லை ஃபர்னிச்சர் எக்ஸிபிஷன் போடுறாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒரு டாக் கேம்ப் வந்து நடத்துகிறாங்க. இது மாதிரி எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸு, ஃபெஸ்டிவல்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து கவரேஜ் பண்ணலாங்க. இதை பார்க்கும்போது வியூவர்ஸ்க்கும் ஒரு அப்டேட்டடாக இருக்குங்க. அடுத்து என்னென்னா, அப்டேட்ஸ் வந்து நீங்கள் போடலாங்க. அப்டேட்ஸ்னால் இப்போ இந்த ஹோட்டலில் லவ்வர்ஸ் டேக்கு இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க, இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, இல்லை ஆண்டர்ப்ரனர்ஸ் மீட் நடக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட்ஸாக வந்து கொடுக்கலாங்க. இப்போ நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் இருப்பாங்கள்ல, இது மாதிரி பெரிய பெரிய வியூஸ் வரக்கூடிய சேனல்ஸ் இருக்குங்க. எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் சேலமில் இருக்கீங்க, சேலமில் இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்களை நீங்கள் வந்து கவர் பண்ணாங்க. இப்போ ஒரு மெயின் ரோட்டில் இருக்க கடை இல்லாமல் சந்துக்குள்ளே கடைகள் இருக்கும் இல்லையா, ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சுருப்பாங்க, ஒரு புதுவிதமான ஒரு கேஜெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு சைனா பீசஸ்லாம் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு மொபைல் ஷாப்பாக இருக்கட்டும். இப்போது நீங்கள் சேலம், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சேலம்ன்றதை எடுத்துக்கிறேன். சேலமில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக நீங்கள் மாறலாங்க. அதாவது
இப்போ சேலம் பற்றி ஒரு நியூஸ் கொடுக்கணும், உங்கள் சேனல் தவிர வேறு ஒரு ஆப்ஷன் இருக்காது. எப்படி ஒரு ஏரியாவுக்கு வந்து கவுன்சிலர் இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, எங்களுடைய கடையை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. இதில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இடத்துல வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கேமரா கொடுத்து இன்னொரு ஆள்கிட்ட மைக் கொடுத்துட்டு கவரேஜ் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கான ஒரு சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க. இதில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ இந்த லெட்ஸ் வைப்னு நான் சொன்னேன் பாருங்கள், இவங்க மதுரை பேஸ்டாக இயங்குறாங்க, இவங்க வேறு ஊருக்கும் போகிறாங்க. இது மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து மதுரை 360 டிகிரி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருச்சி 360 டிகிரி இங்கே இருக்கிற டீமே ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பர்சனை வச்சுட்டு மதுரை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வச்சு பெண்களுக்கான அப்டேட்ஸ் மட்டும் போடுறாங்க. அதாவது இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆரம்பிக்க தோணலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிங்க. உங்களுக்கு நிறைய கான்டெக்ட்ஸ்ன்றது கிடைக்கும். அதிலேருந்து நீங்கள் ஏதாவது ரூட் பிடிச்சு போகலாம். அதாவது எதுவுமே தெரியல, த ஐடியல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா டேஞ்சருங்க. நீங்கள் எப்போ வந்து உங்களுடைய லைஃபோடைய பர்பஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் வந்து ரீபர்த்துங்க. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எப்படி வியூஸை கொண்டு வரலாம், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணலாம், எப்படி உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. இந்த கோச்சிங்கிறது ஒரு 4 months டைமுங்க. 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு இந்த கோச்சிங் வந்தீங்கன்னா என்னால் கொண்டு வர வைக்க முடியும். இதற்கு நான் வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஜாயின் பண்ணி பலனடைஞ்ச பலருடைய இன்டர்வியூ லிங்க்ன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அதாவது என்னுடைய சேனல் மானிட்டைஸ் ஆன உடனே நான் யூடியூப் டிப்ஸ் போட வரலைங்க. என்னுடைய கிளைண்ட்ஸுடைய சேனலை பாருங்கள். நம்பிக்கை இருந்தால் என்னுடைய கோச்சிங் இந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து மெயில் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்.